வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். வியாழந்தோறும் நடைபெறக்கூடிய ஆசி பாட்காஸ்ட் நிகழ்ச்சியிலே பங்கேற்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, இந்த ஆசி பாட்காஸ்ட் நாம் ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள் வளர்ந்து கொண்டே வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தலைப்பிலே நாம் கலந்துரையாடி வருகின்றோம். வளர்ச்சி என்பது தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஆனால் வளர்ச்சி என்பது வெளியிலே நாம் உருவாக்க முயற்சிக்கிறோம். டோன்ட் சர்ச் எனிதிங் ஃப்ரம் அவுட் சைட் என்பதுதான் வேத காலத்து ரிஷிமார்களுடைய வாக்கு. அந்த வகையிலே பால் பிரண்டன் என்ற மேலை நாட்டு அறிஞர் வெளியிலே தேட ஆரம்பித்தார். வெளியிலே தேடிக்கொண்டே வந்தவர் அப்படியே இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டு இங்கே கீழே நாடுகளுக்கெல்லாம் பிரயாணம் மேற்கொள்வதற்கு முன்பு ஈஜிப்டில் பிரமிடுக்குள்ளே போய் உட்காந்து அங்கே என்ன உணர்றோம் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தார். அப்போ ஒரு வாய்ஸ் அவருக்கு கேட்டுச்சு, டோன்ட் சர்ச் எனிதிங் ஃப்ரம் அவுட் சைட், ஆல் த சீக்ரெட்ஸ் வித்தின் யூ, ஆல் த சீக்ரெட்ஸ் வித்தின் யுவர் செல்ஃப் என்று கேட்டவுடன் அவருக்கு அது ஒன்றும் பிடிபடவில்லை. அதற்கு பிறகு அவர் திபெத்திற்கு சென்றார், ஹிமாலய பகுதிகளிலெல்லாம் உலாவி வந்தார். இறுதியாக காஞ்சி பரமாச்சாரியாரை சந்தித்த போது அவருக்கு நிறைவு ஏற்பட்டது. அங்கே தங்கி இருக்க முயற்சி செய்தார். காஞ்சி பெரியவரின் ஆலோசனைப்படி ரமண ஆசிரமத்திற்கு சென்றார். ரமண ஆசிரமத்திலே பல நூற்றுக்கணக்கான கேள்விகளோடு சென்ற அவர் ரமணருடைய பார்வை பட்ட மாத்திரத்திலே எல்லா கேள்விகளும் காணாமல் போனது. ஏராளமான கேள்விகள் வருகிறது என்றால் நம்முடைய அகங்காரத்திலிருந்து வருவது. நம்முடைய கேள்விகள் என்பதற்கும் அகங்காரத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. நம்ம உள்ள போய் பார்க்கணும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் நமக்குள்ளே கிடைக்கும். அமைதியாக இருக்கும்போது எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். அதே போல்தான் நாம் எல்லோரும் சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம். சந்தோஷம் வெளியிலே இருந்து கிடைக்க வேண்டும் என்று ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். மீன் தாகத்தை தணிச்சுக்கிறதுக்காக வெளியே புறப்பட்டு வந்தா என்ன, அந்த மாதிரி துடிதுடித்து போய் கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தேடி. ஒரு சூஃபி குருவிடத்திலே ஒரு வியாபாரி ஒரு முறை அவரிடத்திலே போய், நானும் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ நினைக்கின்றேன், எனக்கு எதிலையுமே மகிழ்ச்சி கிடைக்கவில்லை என்று சொன்னார். அவர் கையிலே ஒரு மூட்டை வைத்திருந்தார். என்ன அது என்று கேட்டார் சூஃபி மாஸ்டர். மரத்தடியில் தான் அவர் உட்கார்ந்திருப்பார் அந்த சூஃபி மாஸ்டர். அவர் சொன்னார், வியாபாரத்திற்காக போகின்றேன், பணத்தை எடுத்து செல்கிறேன், அந்த பணத்தை என்னிடம் கொடு என்றார். அவர் தயங்கினார். பணத்தை புடுங்கிக் கொண்டு சூஃபி குரு ஓட ஆரம்பித்தார். அவரை திரட்டி கொண்டு இந்த வியாபாரியும் ஓடினார். காலையிலே இது நடந்தது. சுத்தி சுத்தி விரட்டிட்டு ஓடுறாரு. அப்புறம் கண்டுபிடிக்க முடியல. தேடி அலைந்து விட்டு மாலை வேளையிலே மரத்தடியிலே வந்து அமருகிறார். ஒரு பெரியவர் இந்த மாதிரி செய்து விட்டாரே என்று. இரவு பொழுது வரும்போது மிகவும் வருத்தம் ஏற்படுகிறது இவருக்கு. ஏன் இவர்கிட்ட வந்தோம் பார்த்தோம் அப்படின்லாம். ஒரு குரல் கேட்கின்றது, என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய், பணம் வேண்டுமா என்று. அவருக்கு பார்த்தா தெரியல. சுத்தி பார்க்கிறார், கீழே பார்க்கிறார், தெரியல. எங்க இருந்து? ஐயா தயவு செய்து கொடுத்துருங்க, எங்க இருக்கீங்கன்னு தெரியல, நான் பாட்டுக்கு எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறேன், நான் எதுவும் உங்கள்கிட்ட கேட்கல அப்படின்றார். வேற எதுவும் கேட்கவில்லை. மேல இருந்து அந்த சூஃபி குரு இறங்கி வரார். இந்தா கையில கொடுக்குறார். இப்ப எப்படி இருக்கு மனசு? இப்பதான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றார். இதுக்கு முன்னாடி இது உன் கையில தான் இருந்துச்சு. அப்ப நீ அதற்கு நன்றி சொன்னியா? அதற்கு நன்றி, அந்த பணம் கிடைச்சதுக்கு நன்றி சொன்னியா? அந்த இடத்துல நீ சந்தோஷத்தை அனுபவிச்சியா? அனுபவிக்க. உன் கையை விட்டு போயிருச்சுன்னு உடனே அது கிடைச்சா போதுன்னு நினைக்கிறேன். எது கையில இருக்கோ அதை வச்சு நீ நிறைவு அடையணும், வெளியில ரொம்ப தேடாத அப்படின்னு சொல்லி. ஏன்னா விளங்காது எல்லாருக்கும் இதெல்லாம். வாயால சொன்னா புரியாது. அதற்காக ஒரு டெமோ பண்ணி காமிக்கிறார். அந்த வகையிலே பார்க்கும்போது நாமும் வந்துட்டு இது கிடைச்சா நல்லா இருக்கும், அது கிடைச்சா நல்லா இருக்கும்னு அங்கலாய்ப்போடு இருந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நிலை மாற வேண்டும். இந்த துன்பத்தை தருவது எது என்று பார்க்கும்போது நம்முடைய எண்ணங்கள் தான். நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய உயிராற்றலை திருடி கொண்டு செல்கிறது.
நம்முடைய உயிராற்றல் திருடப்படுகிறது. நம்முடைய ஆற்றலை திருடுவது நம்முடைய எண்ணங்கள். அந்த திருடர்கள் நம்முள்ளே வராமல் இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது என்று பார்க்கும்போது, ஒரு வீடானது, ஒரு செல்வந்தருடைய வீடு வெளிச்சமாக இருக்கின்ற போது, அந்த இடத்திலே ஆயுதம் ஏந்திய காவலாளி இருக்கும்போது, என்ட்ரன்ஸ்ல, அந்த நுழைவாயில்ல திருடன் உள்ள போக நினைப்பானான். ஒரு இருள் சூழ்ந்திருந்தால், யாரும் நடமாட்டம் இல்லாத போல் இருந்தால், யாரும் நம்மை கவனிக்கவில்லை என்று தெரிந்தால்தான் உள்ளே நுழைவான். அதுபோல இந்த எண்ணங்கள் நுழையாமல் இருக்க விழிப்புணர்வு என்ற ஒளி நம்மிடத்திலே பிரவாகமாக பரவ வேண்டும். மந்த புத்தியோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும். விழிப்புணர்வு என்ற வாள் ஏந்தி சாட்சி பாவத்துல பியூர் அவேர்னஸோட விட்னஸ் பண்ணிக்கிட்டு எப்படி அந்த காவலாளி அமர்ந்திருக்கிறாரோ அதுபோல் நாம் நமக்குள்ளே அமர்ந்து பார்க்க வேண்டும். தேவையற்ற எண்ணங்களெல்லாம் மறைந்துவிடும். எப்படி பயங்கரவாதிகள் இராணுவ வீரர்களிடத்திலே சரணடைகின்றார்களோ, அரசர்களிடத்திலே சில தீவிரவாதிகள் தலைவர்கள் முன்னிலையிலே சரணடைவார். அதுபோல நம்முடைய எண்ணங்கள் நம்மிடத்திலே சரணடைந்து சிறந்த காவலாளியாக, வேலையாளாக மாறிப்போகும். அதற்கு நமக்கு விழிப்புணர்வும் சாட்சி பாவமும் கைகூட வேண்டும். அந்த விழிப்புணர்வு என்ற பேரொளி நம்மிடத்திலிருந்து வெளிப்படுவதற்கு பயிற்சி நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பயிற்சியை நீங்கள் நல்ல தக்கவர்களிடத்திலே நெருங்கி பழகி பெற வேண்டும். அதுதான் பால் பிரண்டனுக்கு நடந்தது. அப்படி பார்க்கும்போது அந்த விழிப்புணர்வு என்பது என்ன, அதை எவ்வாறு நாம் வளர்த்துக் கொள்வது என்பதை பற்றி ஆசி பாட்காஸ்ட்ல வருகின்ற வாரம் நாம் கலந்துரையாடுவோம் என்று கூறிக்கொண்டு, இதுகாரம் அமைதியோடு செவிமடுத்த உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். ஆசி பாட்காஸ்ட் by M.S. Ravishankar Raja.